தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. NCCF என்ற தனியார் நிறுவனத்திலிருந்து நெல் கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் வழங்கப்பட்டதற்கு தமிழக விவசாயிகள் சங்க மாநில இளைஞரணி தலைவர் ஆர் சுபாஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். மகேஷ், NCCF என்ற நிறுவனத்திடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதற்கு விவசாய இளைஞரணி தலைவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது பற்றி விவரங்கள் என்ன? நிச்சயமாக மோகன், தமிழ்நாடு முழுவதும் NCC எனப்படும் தமிழ்நாடு சிவிலியன் சப்ளை கார்ப்பரேஷன் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருந்த நிலையில் இந்த நிலையில் கொள்முதல் ஆனது கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு நேஷனல் கோஆபரேட் கன்சியூமர் ஃபெடரேஷன் என NCCF என்ற இணையதளத்தில் டெல்டா தவிர பிற மாவட்டங்களில் நெல் கொள்முதல் செய்ய அரசு ஆணை பிறப்பித்தது. இந்த நிறுவனம் விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்தவுடன் 48 மணி நேரத்துக்குள் அதற்கான பணத்தை விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என பல்வேறு விதிமுறைகளின் கீழ் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்தது. நெல் எடுத்து சென்ற நிறுவனம் 2 முதல் 3 மாதங்களாகியும் இதுவரை விவசாயிகளுக்கு பணம் செலுத்தாமல் நிலுவையில் இருந்தது. இது தமிழ்நாடு முழுவதும் 300 கோடி ரூபாய் அதிகமாக விவசாயிகள் பணம் நிலுவையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில இளைஞரணி தலைவர் ஆர் சுபாஷ் நம்மிடம் அதை பற்றி தெரிவித்தார். NCCF நிறுவனத்தின் ஒப்பந்தம் வழங்கப்பட்டதற்கு மாநில விவசாய இளைஞரணி தலைவர் சுபாஷ் கண்டனம் தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மகேஷ். தமிழக அரசு ஒரு அரசாணையை பிறப்பித்துள்ளது. டெல்டா அல்லாத மாவட்டங்களில் மத்திய அரசின் நிறுவனமான NCCF நிறுவனத்துடன் சேர்ந்து தமிழ்நாடு ரைஸ் பேடி அண்ட் ரைஸ் ப்ராசஸிங் ஏஜென்சி என்கிற அமைப்பின் மூலம் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த நிறுவனம் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் கொள்முதல் செய்யும் என்று ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஒப்பந்தத்தின் சாராம்சம் என்னவென்றால், விவசாயிகளிடத்திலே நெல் கொள்முதல் செய்த 48 மணி நேரத்திற்குள்ளாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நெல்லிற்கான தொகையை வரவு வைக்க வேண்டும் என்பது விதி. இந்த விதியை காற்றில் பறக்கவிட்டு விவசாயிகளுக்கு 2 மாதங்களை கடந்த நிலையிலும் அந்த விவசாயிகளுக்கு நெல்லிற்குண்டான பணத்தை இதுவரை பட்டுவாடா செய்யப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதை கண்காணிக்க வேண்டிய தமிழக அரசு அதை கண்காணிக்க தவறியதோ அல்லது கவனக்குறைவாக உள்ளதோ என நினைக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் தமிழக அரசின் மெத்தன போக்கே என தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக குற்றம் சாட்டு வைக்கிறேன்.